காட்டு மிருகங்களுக்குள்ள அசுத்தாவி இறங்கி நிக்குது. இப்படி இறங்குமா? காட்டு மிருகத்துக்குள்ள பேய் போகுமா? யாராவது பதில் சொல்றீங்களா? போகுமா போகாதா? பண்ணிக்கல என்ன பண்ணுச்சு? போச்சு. ஒருத்தர் ஒரு தற்கொலை ஆவியை விரட்டுனாவி இவர் வளர்த்த நாய்க்குள்ள வந்துருச்சு. கார்ல போய்க்கும் அந்த நாய் தவ்வி கீழே விழுந்து அதான் செத்து போச்சு. திடீர்னு அதே நாய் தவ்வி நாய்க்குள்ள அசுத்தாவிகள் இறங்க. திடீர்னு நீ பாப்பீங்க, திடீர்னு ஒரு மாடு வந்து உங்களை என்ன பண்ணும்? நீங்க போகும்போது மட்டும் நாய் ஓடி வரும், நீங்க பத்து தெரியும் உங்க மண்டை என்ன பண்ணும்? அப்ப ஏன் அந்த நாய் வந்துச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க உங்களை விளைவிக்கணுமே அந்த நாய் மேல அசுத்தாவி ஏவப்பட்டு அது வரும். இதெல்லாம் நடக்கிறது. நம்ம இது சாதாரணமா நினைத்து கொண்டிருக்கோம். இயேசு வனாந்தரத்தில் இருந்த சாத்தானின் கூட்டம் இருந்தது. அசுத்த மிருகங்களும் பிசாசினால் ஏவப்பட்டு அந்த ஏரியா முழுசும் கலங்கடிக்க கொண்டிருக்கும். ஒரு ஆளா 40 நாள் இருந்தாரு. இயேசு அதை எப்படிங்க தாண்டினாரு? ஜெபத்துல தான் தாண்டினார். உங்களை சுத்தி சாத்தானுடைய கிரியைகள் இறங்கி நிற்கும், அசுத்த ஆவிகள் இறங்கி நிற்கும். உங்களுக்கு கெட்டதாவே நடத்துறதுக்கு உள்ள பிசாசுடைய கிரியைகள் உங்க குடும்பத்தை நோக்கி இறங்கி நிற்கும். நீங்க எங்க போனாலும் கெட்டதான் நடக்கும், உங்களுக்கு ஆபத்து தான் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும், உங்களுக்கு தோல்வி தான் இருக்கும். இதெல்லாம் அசுத்தாவியுடைய கிரியைகள். இப்படி இறங்கி மேகம் போல இறங்கி நிற்கும் போது அதை ஊடுருவி நீங்க வெளியில வரணும்னா நீங்க ஜெபத்துல இருந்தா மட்டும்தான். காட்டு மிருகங்களுக்குள்ள அசுத்தாவி இறங்கி நிக்குது. இப்படி இறங்குமா? காட்டு மிருகத்துக்குள்ள பேய் போகுமா? யாராவது பதில் சொல்றீங்களா? போகுமா போகாதா? பண்ணிக்கல என்ன பண்ணுச்சு? போச்சு. ஒருத்தர் ஒரு தற்கொலை ஆவியை விரட்டுனாவி இவர் வளர்த்த நாய்க்குள்ள வந்துருச்சு. கார்ல போய்க்கும் அந்த நாய் தவ்வி கீழே விழுந்து அதான் செத்து போச்சு. திடீர்னு அதே நாய் தவ்வி நாய்க்குள்ள அசுத்தாவிகள் இறங்க. திடீர்னு நீ பாப்பீங்க, திடீர்னு ஒரு மாடு வந்து உங்களை என்ன பண்ணும்? நீங்க போகும்போது மட்டும் நாய் ஓடி வரும், நீங்க பத்து தெரியும் உங்க மண்டை என்ன பண்ணும்? அப்ப ஏன் அந்த நாய் வந்துச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க உங்களை விளைவிக்கணுமே அந்த நாய் மேல அசுத்தாவி ஏவப்பட்டு அது வரும். இதெல்லாம் நடக்கிறது. நம்ம இது சாதாரணமா நினைத்து கொண்டிருக்கோம். இயேசு வனாந்தரத்தில் இருந்த சாத்தானின் கூட்டம் இருந்தது. அசுத்த மிருகங்களும் பிசாசினால் ஏவப்பட்டு அந்த ஏரியா முழுசும் கலங்கடிக்க கொண்டிருக்கும். ஒரு ஆளா 40 நாள் இருந்தாரு. இயேசு அதை எப்படிங்க தாண்டினாரு? ஜெபத்துல தான் தாண்டினார். உங்களை சுத்தி சாத்தானுடைய கிரியைகள் இறங்கி நிற்கும், அசுத்த ஆவிகள் இறங்கி நிற்கும். உங்களுக்கு கெட்டதாவே நடத்துறதுக்கு உள்ள பிசாசுடைய கிரியைகள் உங்க குடும்பத்தை நோக்கி இறங்கி நிற்கும். நீங்க எங்க போனாலும் கெட்டதான் நடக்கும், உங்களுக்கு ஆபத்து தான் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும், உங்களுக்கு தோல்வி தான் இருக்கும். இதெல்லாம் அசுத்தாவியுடைய கிரியைகள். இப்படி இறங்கி மேகம் போல இறங்கி நிற்கும் போது அதை ஊடுருவி நீங்க வெளியில வரணும்னா நீங்க ஜெபத்துல இருந்தா மட்டும்தான்.